ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! எண்ணெயாட்டுறக்கு பார்த்தீங்கன்னா, தேங்காயெல்லாம் வெட்டி வச்சிருந்தோம். சரி வெயில்ல பதமா இருக்கையிலயே ஒண்ணு ஒண்ணு வர்றதெல்லாம் தோண்டி தொட்டியிலேருந்து தோண்டி காய போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தோண்டிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா, வெயில்ல எடுத்து போட்டோம்னா, அது கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு காயணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வராது. சரி எல்லாம் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுருக்குறோம். தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா, என்ன விலைக்கு விக்குதுன்னு தெரியல. ஆனா நம்மகிட்ட லிட்டருக்கு ஆட்டுறக்கே ரூ. 20 வாங்குறாங்க. கிலோவுக்கு ரூ. 20 வாங்குறாங்க. உனக்கு பருப்பு என்ன விலைக்கு விக்குதுன்னு தெரில. இப்ப பார்த்தீங்கன்னா, சமையலுக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். கொலஸ்ட்ரால் ஃப்ரீ. நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். சரி நம்ம தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 12 மரம் இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, 10 லிட்டர் ஆட்டி வச்சுட்டோம்னா 2, 3 மாசத்துக்கு வரும். தொட்டியிலேருந்து தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டுருக்கிறேன். இப்ப தான் பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து பழகியிருக்கிறேன். அதனால ரொம்ப மெதுவா தான் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டுருக்கிறேன். தொட்டி பார்த்தீங்கன்னா, இப்படி உடைச்சு வச்சத கோடாலில 2ஆ உடைச்சு உடைச்சு வச்சோம்னா, ஒவ்வொரு தொட்டிகளும் பார்த்தீங்கன்னா, தேங்காய் பூ இருந்துச்சு. ஏதோ ஒரு நேரத்தில தான் இருக்கு. சரி சிவானி உங்க அப்பாவும் வந்தாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எடுத்துட்டுருக்கிறாரு. கொஞ்சம் இல்ல, அவரு தான் நெறைய எடுத்துட்டுருக்கிறாரு. நான் தான் கொஞ்சம் எடுத்துட்டுருக்கிறேன். நான் 2 எடுக்கிறதுக்குள்ள அவர் 10 எடுத்து முடிச்சுருவாரு. வெயில்லயே எடுத்துட்டோம்னா, கொஞ்சம் பதமா இருக்கறக்கு சீக்கிரம் வந்துரும். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே இது வந்துருது. பனி வந்துர்றதுனால, நம்மனால சரி முன்னாடியே எடுத்து எல்லாம் வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்காயெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, தக்காளி பெட்டியில போட்டுருக்கிறேன். இப்போ ஒரு 4 தக்காளி பெட்டி அளவுக்கு வந்துரும். காஞ்சு கடைசில வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 3 தக்காளி பெட்டி அளவு தான் வரும். எ எண்ணெயாட்டுறக்கு அவ்வளோதான் வரும். பார்த்தீங்கன்னா, 22 கிலோ பருப்பு போட்டோம் அப்படின்னா, 14 லிட்டர் எண்ணெய் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வருது. அ சரி கீழ காய போட்டிருந்ததெல்லாம் தொட்டியிலருந்து எடுத்தாச்சு. எடுத்து தக்காளி பெட்டியில போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெட்டியா எடுத்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்குறோம். ஒவ்வொன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த அடியால இருக்கிறதெல்லாம் அப்படியே கோழிக்கு விட்டுட்டோம்னா, அது பாட்டுக்கு கொத்திக்கும். கோழிக்கு கோழிக்கு போக மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, காக்கா ஊத்திட்டு போயிரும். மறுநாள் பார்த்தீங்கன்னா, எடுத்து காய போட்டுருக்குறேன். இப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாள் தான் காய போடணும். மார்கழி மாசத்துல குளிரடிக்கு பனி அடிக்கிற மாதிரி வெயில் பார்த்தீங்கன்னா, 10, 11 மணிக்கு வந்துரும். 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா, வெயிலே போயிருது. ஓரளவுக்கு இருக்கிறனால ரொம்ப நாளா காய வைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 4, 5 நாள் பார்த்தீங்கன்னா, இந்த பருப்பவே காய வச்சிருப்போம். பாதி பார்த்தீங்கன்னா, கிலோ விட்டுருந்தோம். பாதி பார்த்தீங்கன்னா, பழைய கட்டல்ல பார்த்தீங்கன்னா, விரிச்சு காய போட்டுருந்தோம். கட்டல்ல போட்டோம்னா, அந்த சூட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் காய்ஞ்சிருது. கட்டல்ல காக்காய் முடுக்கறதுக்கு ஈஸியா இருக்குது. கீழ பார்த்தீங்கன்னா, காக்காய் முடுக்காம ஒரு ஏதாவது ஒரு தக்காளி பெட்டிய வச்சு விட்டோம்னா, அது பார்த்தீங்கன்னா, காக்காயே வராது. சரி மறுநாள் எண்ணெயாட்டுறக்கு ஒரு 22 கிலோ மட்டும் இதில காய போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேல காய போட்டுருக்குறோம். பருப்பு பார்த்தீங்கன்னா, நல்லா காய்ஞ்சிருச்சு. 2ஆ எடுத்து உடைச்சோம்னா, டப்புன்னு உடையணும். லேசா வந்துச்சுன்னா, இன்னும் 2 நாள் காயணும். பதமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். பாதி பார்த்தீங்கன்னா, கட்டல் காய போட்டு, பாதி பார்த்தீங்கன்னா, கிலோ விட்டுருந்தோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, போய் எண்ணெயாட்டிட்டு வந்துட்டோம். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.